காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு 8 திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல முக்கியமான விஷயங்களை பல கோணங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த 8 திசை நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு சென்னையில் தி நகரில் தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்து. அதை நாம் அணைப்பதற்கு போராடிய போராட்டம், அது ஏற்பட்டதற்கான காரணம், இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விரிவாக ஆய்வு செய்யவிருக்கின்றோம். இந்த தீ விபத்து என்பது நாம் விரும்பத்தகாத ஒரு சம்பவமாக இருந்தாலும் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த விபத்தில் யாரும் படுகாயம் அடையவில்லை. அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்பும் இல்லை. ஆனால் இதற்கு காரணம் நாம் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கைகள் இல்லை. அரசாங்கம் சட்டங்களை அமல்படுத்தினது கிடையாது. அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான உயிரிழப்போ இல்லை படுகாயங்களோ இல்லை. இதற்கு காரணம் காலையில் 4:15 போன்ற அந்த நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. இது வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நாம் சிந்திக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். இதை குறித்து இது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. கட்டடங்கள் சரியான விதிமுறைகள் படி கட்டப்படவில்லை. விதி மீறல்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. இதை குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன செய்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்கவிருக்கின்றோம். இந்த விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக சென்னை சில்க்ஸில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்க்கலாம். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் வடக்கு உஸ்மான் சாலையில் கடந்த 2 நாட்களாக தீயணைப்பு வீரர்கள், அரசு அலுவலர்கள், அமைச்சர்கள் வந்த வண்ணம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட வீரர்களுக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் உயர் அதிகாரிகள் கொடுத்து வந்தனர். அதன்படியே தீயை அணைக்கும் பணி நடந்தது. கடையின் பெயரை பயன்படுத்தலாமா என்ற கேள்வி எழும். ஆனால் மக்களுக்கு இது குறித்த தகவலை தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்பதால் கடையின் பெயரை நாம் பயன்படுத்துகிறோம். தி சென்னை சில்க்ஸ் ஜவுளிக்கடை அமைந்துள்ள கட்டிடத்தில்தான் குமரன் தங்க மாளிகையும் அமைந்திருந்தது. கடையின் 1வது தளத்தில் பட்டுப்புடவைகள் பிரிவும், 2வது தளத்தில் பலரக சேலைகள் பிரிவும், 3வது தளத்தில் குழந்தைகளுக்கான ஆடைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் பிரிவும், 4வது தளத்தில் சிறுவர் சிறுமிகளுக்கான ஆடை பிரிவும், 5வது தளத்தில் ஆடவர் பிரிவும், 6வது தளத்தில் வீட்டு அலங்கார பொருட்கள் பிரிவும், 7வது தளத்தில் நவீன ரக ஆடைகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பிரிவும் இருந்தன. மொட்டை மாடியில் நவீன ரக பிளாஸ்டிக் கூரை வேயப்பட்டு துணிக்கடை ஊழியர்களுக்கான கேண்டீன் செயல்பட்டது. நகைக்கடை மற்றும் துணிக்கடையில் வேலை பார்க்கும் 1800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த கேண்டீனில் உணவு தயாரிக்கப்பட்டது. கடை தினமும் இரவு 10 மணி வரை இயங்கும். அந்த வகையில் நேற்று முன்தினம் இரவு கடையின் கணக்கு வழக்குகள் சரிபார்க்கப்பட்டு இரவு 11:30 மணிக்கு கடை மூடப்பட்டதாக வைத்துக் கொள்ளலாம். கடையின் முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ள வாசல்களை பூட்டி பாதுகாப்பு பணியில் சுமார் 10 பாதுகாவலர்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. கடையின் மொட்டை மாடியில் செயல்படும் கேண்டீனில் பணியாற்றும் ஊழியர்கள் இரவில் அங்கேயே தங்கியிருந்தார்கள். எப்போதும் காலை உணவு 8:30 மணிக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதால் கேண்டீனிலேயே ஊழியர்கள் தங்கி சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று அதிகாலை 4 மணிக்கு காலை உணவுகளை தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அதிகாலை 4:15 மணி அளவில் கடையின் தரைத்தளத்தில் தீப்பொறிகள் வெடிப்பது போல சத்தம் கேட்டுள்ளது. தொடர்ந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த ஊழியர்கள் என்னவோ ஏதோவென்று பதறி கடையின் கதவை லேசாக திறந்து பார்த்தனர். அப்போது தரைத்தளத்தில் உள்ள பரிசு பொருட்கள் விநியோகம் செய்யும் பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. அடுத்த சில நிமிடங்களில் புகை மேலும் தீவிரமாகி திடீரென்று கடையின் உள்ளே தீப்பிடிக்க தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த கடையின் பாதுகாவலர்கள் கடைக்கு மேலே இருந்த கேண்டீன் ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக கடையின் நிர்வாகத்தினர் தீயணைப்பு பிரிவு மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனால் தியாகராய நகர் பகுதி அதிகாலை வேளையிலேயே பரபரப்படைய தொடங்கியது. தகவல் கிடைத்த அடுத்த நிமிடமே கிண்டி, சைதாப்பேட்டை, அசோக் நகர், வண்ணாரப்பேட்டை,
தியாகராய நகர், தேனாம்பேட்டை நிலையங்களில் இருந்து 8 தீயணைப்பு வாகனங்கள் முதற்கட்டமாக சம்பவ இடத்திற்கு விரைந்தன. சென்னை சில்க்ஸ் கட்டிடம் அமைந்துள்ள இடத்தை நேற்றே அபாயகரமான பகுதி என்று அறிவித்து சீல் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை சில்க்ஸில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். தற்போது இந்த விவாதத்தில் நம்மோடு இரண்டு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பிரதீப் காந்தி, தீ விபத்து தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர், வணக்கம், நம்மோடு இந்த அரங்கில் இணைந்திருக்கிறார். அவரோடு வெள்ளையன், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர், அவர் தொலைத்தொடர்பில் நம்மோடு இணைக்கிறார். ஐயா வணக்கம். திரு பிரதீப் காந்தியிடம் இருந்து நான் தொடங்க விரும்புகிறது என்னன்னா, ஒரு தீ விபத்து தடுப்பு ஆலோசகராக நீங்கள் இந்த தீ விபத்தை தடுப்பது, கட்டடங்களில் பல்வேறு வயலேஷன்ஸ் இருப்பது, இதையெல்லாம் தாண்டி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, அதை 27 மணி நேரங்களுக்கு மேலாக போராடியும் அதை முழுமையாக அணைக்க முடியவில்லைன்ற தகவல் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது இது ஒரு யதார்த்தமான ஒரு சாதாரணமான நடக்கக்கூடிய விஷயம் தானா, இல்லை இது இன்னும் தீ அணைப்பில் நம்ம இன்னும் முனைப்பாக செயல்பட்டிருக்க முடியுமா, இன்னும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு சாதாரண விஷயமாக இதை எடுத்துக்க முடியாது. அதே சமயத்தில் தீயணைப்பு துறையினர் அதிகமான அளவில் அவங்க அவங்களோட முழு முயற்சியும் ஈடுபடுத்தியிருக்காங்க. பட் பிரச்சனை தீயணைப்பு வீரர்கள் மேல எந்த ஒரு முக்கியமான அவர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னா, நம்மளுக்கான அந்த தொழில்நுட்பங்கள், நாம் பயன்படுத்திய கருவிகள், இதெல்லாம் சரியான இன்னும் லேட்டஸ்ட் கருவிகள் தான் பயன்படுத்தி, லேட்டஸ்ட் கருவிகள் பயன்படுத்தலைன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பில்டிங்கில் ஸ்பேஸ் இல்லை உள்ளார நுழையிறதுக்கு. உங்களுக்கு எவ்வளோதான் எக்யூப்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாலும் பட் சுத்தமாக ஒன்றுமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் மேஜராக நம்மள்கிட்ட இருந்ததுனால தான் ஓரளவுக்கு நம்ம இது பண்ண முடிஞ்சுது. முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உள்ளார போகவே முடியாம திருப்பி மறுபடியும் அது எங்க வருதுன்னா பில்டிங் வயலேஷன்ல தான். அதை குறித்து நம்ம விரிவாக பேசலாம். திரு வெள்ளையன், இந்த கட்டடங்கள்லாம் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்கள், அதனால தான் இப்படியான ஒரு விபத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இது வணிகர் சங்கம் சார்பில் உங்களுடைய கருத்து நீங்கள் பதிவு பண்ணுங்க. அதாவது பொதுவாக எந்த விபத்தாக இருந்தாலும் அது துரதிர்ஷ்டவசமானது தான். துரதிர்ஷ்டவசமானது. இந்த காலகட்டத்தில் விபத்து எப்படி ஏற்பட்டது, முதல்ல விபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இப்போ நெருப்பு அணைக்கணும், அணைச்சி நெருப்பு பொறி இல்லாத ஒரு நிலையை முதல்ல ஏற்படுத்தணும். அடுத்து தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்யணும், அதை கண்டுபிடிக்கணும். அதாவது இது எதனால் ஏற்பட்டுச்சு, இல்லை இது எப்படி ஏற்பட்டுச்சு, இது அணைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக விவாதிக்கலாம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அல்லது இப்போ இந்த பில்டிங் வயலேஷன், கட்டடங்கள் விதிமுறைகளுக்கு மீறி கட்டடங்கள் விதிமுறைக்கு மீறி கட்டப்பட்டிருக்க இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மின்சாரம் தடைப்பட்டு மீண்டும் வருகிறது, தடைப்பட்டு மீண்டும் வருகிறது. இதுபோன்று இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஆதம்பாக்கத்தில் ஒரு தரைத்தளமும் ஒரு மாடியும் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட், அந்த கடையும் அதாவது காலையில் 8 மணிக்கு தான் அவங்க கடையை திறக்கிறாங்க. திறந்ததும் ஏசியை போடுறாங்க. ஏசி போட்டதுமே நெருப்பு பொறி பறக்குது உள்ள இருந்து. என்னோட கேள்வி அந்த அப்போ திரு வெள்ளையன், அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது என்னோட அடிப்படை கேள்வி என்னன்னா, இது மாதிரி மின்கசிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இது மாதிரி பல்வேறு தீ விபத்து நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் எல்லாம் இருக்கு. அது தடுக்கிறதுக்கு எவ்வளவுதான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தனால அது சாத்தியம் இருக்கு. ஆனா இது போன்ற கட்டடங்கள் இப்படி விதிமீறல்களோட கட்டப்படும் பொழுது தீ அணைக்கிறதுக்கு திரு பிரதீப் காந்தி சொன்னது போல தீயை அணைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருது. நம்ம தீயணைப்பு வாகனங்கள் உள்ள நுழைய முடியல, அதற்கான இடம் இல்லை. அதுவும் குறிப்பாக 3 தளங்கள் தான் கட்டுறதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறாங்க சென்னை மாநகராட்சியிலிருந்து. ஆனா இவர்கள் 7 தளங்கள் கட்டியிருக்கிறாங்க. இது போன்ற விதிமீறல்கள் தான் இந்த தீ விபத்துகளை பெரிதாக ஆக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை
3 தளங்களுக்கு தான் சென்னை மாநகராட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க 7 தளம் கட்டி விட்டார்கள். அப்படின்னா இந்த அதிகாரிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டா இருந்தாங்க. நிச்சயமா அதையும் நம்ம பேசலாம், நிச்சயமா அதையும் பேசலாம். ஆனா வணிகர்களின் ஒரு பேராசையின் காரணமாக தான் இப்படி 7 தளம் கட்டி அண்ணனை கட்டிட்டு இருக்கும் போதே அந்த அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க? அதனால இதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு. ஒரு தனிப்பட்ட நிறுவனமோ இதை பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க மட்டும் பொறுப்பு இல்லை. இதுக்கு ஒரு அந்த வரைபடம் தயாரித்து கொடுத்த பொறியாளர் அவர் எப்படி தயாரித்து தரலாம்? அதுவும் தவறு. அதுக்கப்புறம் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்களே, அது தப்பு. இப்போ வந்து 4 மாடி வரையும் கட்டலாம், 4 மாடி வரைக்கும் கட்டலாம். அது சிறப்பு கட்டிடம். அது அதாவது தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்டிடமாக கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் சில அனுமதிகள் இருக்குது. ஆனால் அதுக்கு 4 மாடிக்கு மேலே போனால் இது அதாவது பல அடுக்கு கட்டிடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விதிமுறைகள் மிகுந்த விதிமுறைகளை மீறினதுக்கு காரணம் வெறும் வணிக நிறுவனங்கள் அதிகாரிகளும் காரணம், பல்வேறு தரப்பினரும் சேர்ந்துதான் காரணம் நீங்க சொல்றீங்க. கண்காணிப்பது யாரு? அதிகாரிகள் கண்காணிக்கணும். அந்த அதிகாரிகள் கண்காணிச்சிருக்காங்களா? ஏன் கண்காணிக்கல? அதை கண்டிப்பா ஒரு கண்காணிக்கிறதுல அவர்கள் தவறிட்டார்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. நாம் இதை குறித்து தீயணைப்பு துறையினர் அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய வாதத்தை நாம் குறித்து ஒரு பார்ப்போம். தி சென்னை சில்க்ஸ் கடையில் தீயை அணைக்கும் பணியில் F54HDD எனும் 170 அடி உயரமுள்ள ராட்சத உயிர்காக்கும் ஸ்கைலிப்டும் உயரமாக இருக்கும் கட்டிடங்களை இடித்து அவசர வழியை ஏற்படுத்தும் ERD என்ற இயந்திரம் அடங்கிய 3 வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டன. அதோடு நுரைக்கலவை இயந்திரமும் பயன்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். சென்னை சில்க்ஸ் தீயை அணைக்க முடியாததற்கு முக்கிய காரணமாக அவர்கள் தெரிவிப்பது புகைதான். மேலும் கட்டிடத்தில் அவசர கால வழிகளும் போதிய அளவில் இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஃபோம் காம்பவுண்ட் எனும் ரசாயன கலவையை ஸ்கைலிப்ட் இயந்திரம் மூலம் அனைத்து தளங்களிலும் உள்ள ஜன்னல்களின் வழியாக கடையின் உள்ளே பீச்சி அடித்ததாகவும் இந்த கலவை தெளிக்கப்பட்டதும் நுரை சூழ்ந்து தீயை கட்டுப்படுத்தும் என்று கருதியதாகவும் தீயணைப்புத் துறையினர் ஆனாலும் தீ கட்டுக்குள் வரவில்லை என்றும் கூறுகின்றனர். ஒவ்வொரு தளமாக தீ மளமளவென பரவியதால் அதிக வெப்பத்தால் 100 அடி தொலைவில் இருந்தே தீயை அணைக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர் தீயணைப்பு துறையினர் என்பது கூடுதல் தகவல். தீயை அணைக்க 50 லட்சம் லிட்டருக்கும் மேல் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையினர் தரப்பு வாதம், அப்புறம் தீ அணைப்பு எப்படி மேற்கொள்ளப்பட்டது, இதை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு பிரதீப் காந்தி, இது விதிமீறல்கள் இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது. இது ஒரு கட்டடங்களுக்கு மட்டும் இல்லை, 97% கட்டடங்கள் விதிமீறல்கள் வைத்து தான் கட்டப்பட்டிருக்குன்றது ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. ஆனால் இதை ஏன் தொடர்ச்சியாக அதிகாரிகளும் அதை கண்காணிக்காமல் விட்டுட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை இதை மாற்றம் செய்வது என்பது, சென்னையோடைய முக்கியமான வணிக இடத்தையே மாற்றம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை மாற்ற முடியாதுன்ற ஒரு காரணமா, இல்லை அது மாற்றுவதற்கான அவர்களுக்கு முனைப்பு காட்டலன்னு நினைக்கிறீங்களா? இது அரசாங்கத்தோட அலட்சிய போக்குன்னு தான் எங்களால் சொல்ல முடியும். ஒன்று இல்லை, எப்படி அலட்சியமாக இருக்க முடியுது? இவ்வளோ பெரிய விபத்துகள் நடக்க நேரிடுது. அது இந்த விபத்து ஒரு மதியான வேளையிலையோ சாயங்கால வேளையிலோ நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னே தெரியல. எத்தனை பேர் உயிர் பலியாயிருப்பாங்கன்றதே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இப்படி எப்படி தொடர்ச்சியாக அலட்சிய போக்கு? அப்போ இவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க? எப்படி நடக்க விட்டாங்க? 4 ஃப்ளோருக்கு மேலே கட்ட அதாவது ஹைரைஸ் பில்டிங்னு பேர் இதுக்கு NSB நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் 4 பக்கமும் உங்களுக்கு கேப் கொடுக்கணும். ஆக்சுவலாக எந்த பில்டிங்கில் இருக்குது? நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு 4-5 பில்டிங் தான் சொல்லுவீங்க டோட்டலாகவே ஹைரைஸ் பில்டிங். அதாவது 15 மீட்டருக்கு மேலே பில்டிங் கட்டினீங்கன்னா இது 7 ஃப்ளோருக்கு 21 மீட்டர் ஆக்சுவலி. அப்போ இதெல்லாம் ஆனால் அனுமதி வாங்கி கட்டப்பட்ட கட்டடங்கள். அனுமதி வாங்கி கட்டியிருக்காங்களா கட்டலையான்றது அந்த பேப்பர்ஸ் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் ஜென்ரலாக அப்போ அனுமதி வாங்கியிருந்தாலும் வாங்க முடியாது. ஆக்சுவலாக ஆஸ் பர் நாம்ஸ் வாங்க முடியாது. அப்போ அனுமதி எப்படி கொடுத்துருப்பாங்க? அப்ப அனுமதி வாங்காம பண்ணிருக்காங்களா தெரியும். ஏன்னா இது இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 3 தளங்களுக்கான அனுமதி கொடுத்தோம், 3 தளங்கள் தான் கட்டியிருந்தாங்க. அதாவது பேஸ்மெண்ட் அப்புறம் 3 தளங்கள் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அனுமதி வாங்கிட்டதுக்கு அப்புறம் மீதி 4 தளங்கள் கட்டி மொத்தம் 7 தளங்களா இருக்குது. சரி, 7 தளங்களா இருக்கு. எத்தனை வருஷமா இயங்கிட்டு இருக்கு? இது தெரியாதா கவர்மெண்ட்டுக்கு? இல்ல ஆபீசர்ஸ்க்கு தெரியாதா? அலுவலகர்கள் வர்றாங்க பார்க்குறாங்க. இது எத்தனையோ வருஷங்களா எத்தனையோ பில்டிங் இயங்கிட்டு தானே இருக்கு. பிரச்சனைன்னு வரும்போது பேசுறாங்க, திருப்பி அதுக்கப்புறம் அதோட இதை நாம்ஸ் மறந்துடுறாங்க. அதிகாரிகள் தரப்பு நமக்கு கண்டிப்பா பில்டிங்கோட நாம்ஸ் படியும் கட்டல. அதை மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் உள்ளார யாரும் பொறுத்துறதே இல்லை.
அது பற்றின அவேர்னஸும் இல்லை, அதை பற்றின விழிப்புணர்வும் இல்லை, அதை பற்றின கொஞ்சம் கூட மக்களோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா எந்த விதமான பாதுகாப்பு சாதனங்களும் உள்ளார இருந்திருந்தா இந்த அளவுக்கு விபத்து ஏற்பட தடுத்திருந்திருக்கலாமே. அவங்க சேதத்தில் 0.001% கடைபிடிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. அது தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வருது. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஒரு கட்டடம் வந்து 750 சதுர மீட்டருக்கு மேல இருக்குதுன்னா அது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் வால்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நாம்ஸ்ல இருக்கு. இப்போ ஒருவேளை ஃபயர் ரெசிஸ்டன்ட் வால்ஸ் வச்சிருந்தா அந்த தீ வந்து பரவாம இருக்கிறத தடுத்திருக்க முடியுமா? இது ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோர் மாறி மாறி எரிஞ்சு இது கட்டடம் முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. இதை வந்து தடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல இந்த நாம்ஸ் எல்லாம் வந்து ஒருவேளை இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாத அளவுக்கான நாம்ஸா இருக்கு? இல்ல நாம்ஸ் எல்லாம் ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இவங்க பண்றது இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை. எல்லா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து சேஃப்டிக்கு கடைசியாக வச்சுருக்கிறோம். இது வந்து தேவைன்னா வச்சுக்கலாம். ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 100 ஸ்டாஃபுக்கு 100 எம்ப்ளாயிக்கு ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும். ஸோ உங்களோட கணக்குப்படி ஆக்சுவலாக 2000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கன்னு ஐ திங்க் ஸோ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 20 சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்னாவது இருக்கணும் அங்கே பில்டிங்கில். அப்போ இந்த சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து 24 மணி நேரம் பணியில் இருந்திருக்கணும். அவர்கள் வந்து அதை தீ வந்திருந்தால் அதை டிடெக்ட் பண்ணியிருக்கிறது அவங்க தான் முதல்ல டிடெக்ட் பண்ணி இது ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அவங்க இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஸ்மோக் டிடெக்டர்ஸ் வந்து ஸ்மோக் வரும்போதே உங்களுக்கு தீ வர்றதுக்கு முன்னாடி ஸ்மோக் தான் ஃபஸ்ட்டு. ஸ்மோக் டிடெக்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷனே ஆகுதா போட்டிருப்பாங்க எல்லாரும். எதுக்குன்னா அப்ரூவல் வாங்குறதுக்காக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுவாங்க. அப்போ வயலேஷன் மேலே வயலேஷன் இருக்கிறது தான் இந்த ஒரு விபத்திற்கான காரணம் நீங்கள் சொல்கிறீங்க. தற்போது ஓய்வு பெற்ற தீயணைப்பு துறை அதிகாரி திரு விஜயகுமார் அவர்களிடம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக நான் கருத்து கேட்டிருந்தோம். அந்த கருத்தை ஒரு முழுமையான தொகுப்பாக பார்க்கலாம். தி சென்னை சில்க்ஸ் கட்டட தீ விபத்திலிருந்து நாம் கற்க வேண்டியது நிறையவே இருக்கின்றன. இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் தீ விபத்து நிகழ்ந்தால் அதை கட்டுப்படுத்த அணைக்க போதுமான வசதிகள் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. காரணம், 30 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை அணைக்க போராட்டம் நடந்ததுதான். இது பற்றி ஓய்வு பெற்ற தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் துணை இயக்குனர் விஜயகுமாரை அணுகி நாம் பல்வேறு கேள்விகளை கேட்டோம். புதிய கட்டடங்கள் கட்டப்படும் போது அதற்கு தீயணைப்பு துறையிடம் இருந்து எந்த மாதிரியான சான்றுகள் வழங்கப்படும் என்று கேட்டோம். அதாவது நாம்ஸ். பில்டிங் கட்டும் போதும் கட்டி முடித்த உடனே சில தீயணைப்பு வசதிகளும் தீத்தடுப்பு வசதிகளும் செய்யணும். அதில் அது என்னென்ன செய்யணுன்ற நாங்கள் எல்லாம் நோட் பண்ணி கடைசியாக வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன் என்ஓசி கிவன் போட்டு நாங்கள் கொடுப்போம். ஸோ அவங்க பில்டிங் கட்டி முடித்த உடனே நாங்கள் கொடுக்குற அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களாம் பார்த்து திருப்பி அவங்க எங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இது மாதிரி நாங்கள் பில்டிங் கட்டி முடிச்சுட்டோம், உங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஆய்வு செய்து தீ உரிமை கொடுங்க, தீ என்ஓசி கொடுங்க. திருப்பி எங்கள் ஆஃபீஸர்ஸ் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி எங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருவோம். நாங்கள் இல்லையா கொடுக்கல, இது நீங்கள் செய்யுங்க, செஞ்சு முடிச்சோன்னா கொடுக்குறோன்ட்டு நாங்கள் கொடுப்போம். இது வந்து நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொசீஜர். புதிய கட்டடங்களுக்கு சரி, பழைய கட்டடங்களுக்கு என்றால் ஒரு மாடி கட்டியிருப்பாங்க, 2 மாடி கட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மேலே 4, 5, 6 அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலரைசேஷன் போட்டு ஏதோ வந்து பர்மிஷன் வாங்கி கட்டுறாங்க. பட் அந்த மாதிரி பில்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது எங்களுடைய கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா சுற்றி எங்களுக்கு வந்து 7 மீட்டர், குறைஞ்சது 7 மீட்டர் வந்து இடம் இருக்கணும் எங்கள் வண்டி சுற்றி வர்றதுக்கு, பில்டிங் சுற்றி வர்றதுக்கு. அப்போ தான் நாங்கள் ஃபயர் ஃபைட்டையோ ரெஸ்க்யூ ஆப்ரேஷனோ பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இல்லைனா எங்கள் வண்டி மூவ்மெண்ட்ஸ் வரலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரே பக்கம் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸில் வந்து அந்த மாதிரி சுற்றி இடம் கொடுக்கறது அவங்களுக்கு வசதி கிடையாது. அதனால் அதுக்கு அடிஷ்னலாக வந்து இன்பில் சிஸ்டத்தில் என்னென்ன செய்யலாம்னு அடிஷ்னல் ப்ரொபோசல்ஸ் கொடுப்போம். நாங்கள் டிடெக்டர்ஸு, ஸ்ப்ரிங்க்லர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஃபயர் ஃபைட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருப்போம். அதெல்லாம் அவங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் பத்தாது, அது நிறுவனமாக பத்தாது, அது இயங்குதான்னு அடிக்கடி ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அதை பராமரிப்பு பணியில் வச்சுக்கணும். அது யாரும் செய்யறதில்ல. ஃபஸ்ட்டு வச்சிடறாங்க, அதோட முடிவு போச்சு, அவங்க பண்ணின்னு விட்டுறாங்க. ஆனால் அது வேலை செய்தான்னு யாரும் பார்க்கறது. பல மாடி வளாகம் கட்டப்படும் போது வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு மிக முக்கியமாகிறது அல்லவா? பாதுகாப்பு வசதிகள் என்னென்ன செய்ய வேண்டும்? போதுமான தண்ணி இருக்கணும். அதாவது 4 ஹவர் ஃபயர் ஃபைட்டிங் தேவையான தண்ணி கீழே அண்டர் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கணும். அந்த டேங்க்கில் வந்து பம்பு ஃபிக்ஸ் பண்ணி வாட்டர் மெயின் சொல்லுவாங்க, ரேசர் மெயின் கடைசி ஃப்ளோர் வரையும், டாப் ஃப்ளோர் வரைக்கும் பைப் கொண்டு போய் இந்த பம்ப் மூலமாக ப்ரெஷர் கொடுத்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அவுட்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட்லெட் மூலமாக ஃபயர் ஃபைட் பண்ணலாம். நாங்கள் இந்த பம்ப் ஆப்ரேட் பண்ணால் ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் வரும், தண்ணி அதில் ஆப்ரேட் பண்ண அந்த சிஸ்டம் வச்சுருக்கணும். இதை தவிர ஸ்மோக் ஃபயர் எது இருந்தாலும் இனிஷியலாக அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு டிடெக்டர்ஸ் வேணும். டிடெக்ட் பண்ணால் மட்டும் போதாது, இன்ஃபார்ம் பண்ண மொத்தங்களே. அதனால் அலாம் வேணும், ஃபயர் அலாம் சிஸ்டம் வேணும்.
அலாம் சிஸ்டம் இருந்தால் கூட பார்த்தாது, ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் வேணும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் அந்த சிஸ்டம். இதெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு பில்டிங் சேஃப். ஆனால் இது வச்சுருப்பாங்க, ஆஸ் பர் கண்டிஷன்ஸ் நிறுவிடுவாங்க, அது வேலை செய்தாலும் பார்க்க மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க. வெளிநாடுகளில் போன்று இங்கும் நவீன வசதிகள் உள்ளதா என்ற கேள்விக்கு பல அதிர்ச்சி தரும் தகவல்களை பகிர்ந்தார் விஜயகுமார். தேவையான ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. என்ன நம்ம அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. எதுக்காக அதை வைக்கிறோன்றது யாருக்கும் பொறுப்பு கிடையாது. அதாவது வாங்கணும், ஃபயர் சர்வீசஸ் வாங்கணும், இது இருந்தால் தான் கொடுப்பான்னு சொல்லி பேருக்கு வச்சுருவாங்க. அது ஒரிஜினலாக ஸ்டாண்டர்ட் கம்பெனியாக யார் செஞ்சுருக்காங்க, அது வேலை செய்யுமா வேலை செய்யாதா இதெல்லாம் பார்க்குறதில்ல. வைக்கணும் நாம்ஸ் பிரகாரம் வச்சுட்டு வாங்கிடுறாங்க, அவ்வளோதான். பட் அது வேலை செய்கிறதுக்கு ஆள் அப்பாயின்ட் பண்ணுறதில்ல. அதனால் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் அப்பாயின்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் தான் அது எக்யூப்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபாரின் ஸ்டாண்டர்ட் ஒட்டியே தான் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது. எல்லாமே பக்காவாக ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம அவேர்னஸில் அதை ஃபாலோ பண்ணல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. வெளிநாட்டு தரத்திற்கு தான் நாமும் இருக்கிறோம் என்றால் இதுபோன்ற தீ விபத்துகளின் போது தீயை அணைக்க பல மணி நேரம் போராட வேண்டியுள்ளதே. அப்போது குறைபாடு தீயணைப்பு துறையிடமா அல்லது சம்பந்தப்பட்ட கடை மீதா என்ற போது அவர் அளித்த பதில், இது போதுமான தண்ணி வசதி இருக்கணும், இந்த ரேசர் வசதி இருக்கணும், டிடெக்டர் வசதி இருக்கணும், ஸ்ப்ரிங்க்லர் வசதி இருக்கணும். இதை விட முக்கியமானது ரொம்ப 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 முக்கியம். அதாவது விஜயகுமார் அவர்கள் சொன்ன பல்வேறு கருத்துக்களை நாம் பார்த்தோம். திரு வெள்ளையன், அதாவது வணிகர்களுக்கு ஒரு சமுதாய அக்கறை கண்டிப்பாக இருக்கணும். நம்ம மேலை நாடுகளில், அதாவது விதிகளை கடைபிடிக்கிற நாடுகளில் பார்த்தோம்னா, ஒரு உணவகம் இருக்குதுன்னா அந்த சமையலறை இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசாக இருக்கணும், இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்களோடு இருக்கணும்னா, சமையலறை பெருசாக இருக்கிறது உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைனா கூட பரவாயில்ல, சமையலறை அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்னா, உட்கார்றதுக்கு நல்லா வசதியாக இருக்குது, சமையலறை கொண்டு நம்ம தெருவில் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை பார்க்கும்போது வணிகர்களுக்கு வணிக நோக்கம் மட்டும்தான் இருக்குதா, அவர்களுக்கு சமூக அக்கறையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விதிகளை கடைபிடிக்கணும்ன்ற முனைப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதில் ஒரு வணிகர் மீது மட்டுமே குற்றம் சாட்டி விட முடியாது. இல்ல, நிச்சயமா நான் அதை ஏத்துக்கிறேன். அதிகாரிகளும் அவர்கள் பக்கம் தவறு இருக்கு, அரசாங்கம் பக்கம் தவறு இருக்கு, எல்லா தவறும் இருக்குது. பொறியாளர், ஆனா வணிகர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதா? இதை கண்டுகொள்ளாமல் இருந்த அரசு துறை அதிகாரிகள் எல்லாருமே தான் காரணம். இல்ல, நீங்க தொடர்ச்சியா சொல்றது எல்லாரும் காரணம், அதை முழுமையா ஏற்கிறேன். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. வணிகர்களுடைய பொறுப்பை பற்றி தான் நான் உங்களை கேட்கிறேன். ஆனாலும் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கருத்து, வியாபாரிகள் தங்கள் கடைகளில் இப்படி அதாவது தொடர்பான பில்டிங், ஒன்றுக்கொன்று தொடர்பான கட்டடங்கள், அதுக்கப்புறம் பல மாடி கட்டடங்கள் இப்படிலாம் கட்டியிருப்பவர்கள் முதல்ல ஒரு விபத்து ஏற்பட்டால் பின்னால் பக்கமாக தப்பி செல்றதுக்கு எல்லா தளத்துலேயும் இருந்து தனி வழி வைக்கணும். இதுக்குன்னு, அதாவது தீ விபத்து ஏற்படும் போது தப்பிக்கிறதுக்கு என்று ஒரு வழி வைக்க வேண்டும். இதையெல்லாம் ஒழுங்காக பராமரிக்கவும் வேண்டும். வணிகர்கள் தொடர்ச்சியாக தவறு செய்கிறார்கள், அதை திருத்திக் கொள்ளணும் சாதனங்களையும் தயார் நிலையை வைத்திருக்க வேண்டும். ஆனால் இது தீ விபத்து காலையில் ஏற்படுது. இதே மாதிரி தான் ஆதம்பாக்கத்துலேயும் காலையில் 8 மணி கடை திறக்கும் போது ஏற்படுது. இப்போ ஏற்படும் பொழுது தவிர்க்க முடியல. அதனால் மொத்தத்தில் இது விபத்து எப்போ வேணாலும் நடக்கலாம். எல்லாம் சரியாக இருந்தாலும் விபத்து நடக்கும். எல்லாம் சரியாக இருந்தாலும் ஒரு மின்சார மிகை மின் அழுத்தத்தால் ஒரு விபத்து ஏற்படலாம். ஆனா விபத்து நீங்க சொல்றது மாதிரி விபத்துக்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது சதவீதத்தை வைத்திருக்க வேண்டும். எப்படியாவது சட்டத்தை வளைச்சு பயன்படுத்துவது என்பதை, எப்படியாவது சட்டத்தை வளைப்பது. ஆனால் சட்டம் வளைக்கப்படுகிறது உண்மைதான். ஆனால் அதிகாரிகள் என்ன செய்தாங்க, இது எங்கேயாவது செய்து கொண்டு வைக்கப்பட்ட 7 மாடி கட்டணம் அல்ல, ஒவ்வொரு மாடியாக தானே கட்டியிருப்பாங்க. கட்டும்போதே அந்த அதிகாரிகள் இதை கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இப்படி தான். அதனால தான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த சமுதாயமும் இதுக்கு பொறுப்பு. தனிப்பட்ட ஒரு கடைக்கார் மட்டும் பொறுப்பு இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், பில்டிங் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னா சென்னையில் பெரும்பாலான கட்டிடங்கள் விதிமுறைகளை மீறித்தான் இருக்கும். ஆனாலும் அப்படி இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் உடனே இறுதி தரமட்டமாக்கி விட முடியாது. அதற்கெல்லாம் வேறு மாற்று என்ன செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு இப்போதைக்கு கொண்டு வரணும். ஆனால் இனிமேலாவது சட்டத்தை சரியாக கடைபிடிக்கணும். சட்டத்தை மிக சரியாக கடைபிடிக்கணும்.
திரு வெள்ளையன், இதுல அதாவது நீங்க வந்து இதை அதாவது- கூட்டு பொறுப்பு, இதை வந்து நீங்க கூட்டு பொறுப்புன்னு சொல்றீங்க. இது வந்து வெறும் ஒரு வணிக நிறுவனத்தின் மீது குற்றம் சுமத்த முடியாது, அனைவரும் கூட்டு பொறுப்பா சேர்த்து செய்யணும்ன்றீங்க. அதே போல வணிக நிறுவனங்களும் வணிகர்களும் கண்டிப்பாக அவர்களுடைய சமுதாய கடமையை, அவர்கள் விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்கணும்ன்றது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதுதான் உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கலாமா? நீங்க விடைபெறீங்க, இது உங்கள் நிறைவு கருத்தா எடுத்துக்கலாமா? அதாவது இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இந்த சென்னை சில்க்கு இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதை விடுத்து, ஏன்னா மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். 2 மாடி கட்டிருக்கோம், 3 மாடி கட்டிருக்கோம் கூட ரூல்ஸை மீறி தான், சட்டத்தை மீறி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் இது நடக்குது. ஏன்னா இதை கண்காணிக்க வேண்டிய எல்லாருமே வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கும் அதை நீங்களே யூகம் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல, அதனால நீங்க வணிகர் என்ன தரப்பு மாற்று செய்யணும், நீங்க வணிகர் தரப்பு அதைத்தான் நியாயத்தை எல்லாத்தையும் செய்யணும். எங்கெங்க இருக்கோ விபத்து ஏற்படும், அது இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு இப்போவாவது இதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும். சரி, நீங்க வணிகர் தரப்பு நியாயத்தை, அதை செய்யுமாறு நீங்க வணிகர் தரப்பு அதிகாரிகளை வாதத்தை நீங்க அரசாங்கத்தை வைக்கிறீங்க, கேட்டுக்கிறேன். நீங்க அதை வைக்கிறீங்க. வியாபாரிகள் அதுக்கு ஒத்துழைக்கணும். சென்னை சில்க்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தா என்ன நிலைமை இருக்கும்ன்றத நம்மளால் சிந்திக்க கூட முடியாது. இது கண்டிப்பா நிச்சயமாக சரி செய்யப்பட வேண்டும். ஒரு வணிக நிறுவனம் மட்டுமல்ல, பலரும் சேர்ந்து இதை கூட்டு பொறுப்பு தான் எடுக்கணும். அனைத்து துறைகளிலும் வந்து இதுல தவறு நடந்திருக்கிறது. அனைவரும் சேர்ந்து இதை சரி செய்ய வேண்டும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. உங்கள் கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. உங்கள் நேரத்தை காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி வெள்ளையன். அதாவது தற்போது வெள்ளையன் அவர்களது கருத்தை நாம் பார்த்தோம். விதிமுறைகள் மீறிய கட்டிடங்கள், இதை குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையின் முக்கிய வணிக பகுதியாக உள்ளது தியாகராய நகர். தெற்கு மற்றும் வடக்கு உஸ்மான் சாலையையொட்டி தமிழகத்தில் பிரபலமாக இருக்கும் அனைத்து வணிக நிறுவனங்களும் அமைந்துள்ளன என்றே சொல்ல வேண்டும். இதனால் தினமும் தீநகர் விழாக்கோலம் பூண்டுதான் காணப்படும். வாடிக்கையாளர்களை கவர பொருட்கள் மட்டுமல்ல, கட்டிடங்களும் பிரம்மாண்டமாகத்தான் கட்டப்பட்டுள்ளன. குறுகிய இடத்தில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதை நம்மால் காண முடிகிறது. திறந்த வெளி நிலம் ஒதுக்காதது, தளப்பரப்பு குறியீடு மீறல் என பல விதி மீறல்கள் இந்த பகுதியில் உள்ளன என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். தீநகரில் உள்ள விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அழுத்தம் ஏற்பட்டதை அடுத்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 25 பெரிய வணிக நிறுவன கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இவற்றில் 6 கட்டிடங்களுக்கு CMDAவும் 19 கட்டிடங்களுக்கு மாநகராட்சியும் சீல் வைத்தது. பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கட்டிடங்களுக்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டது. அவ்வாறு சீல் வைக்கப்பட்ட கட்டிடங்களில் தீ விபத்தில் சிக்கிய சென்னை சில்க்ஸ் கட்டிடமும் ஒன்று என்கின்றனர் CMDA அதிகாரிகள். தீ விபத்தில் சிக்கிய கட்டிடத்திற்கு 4 மாடிகள் கட்டுவதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் மேற்கொண்டு 3 மாடிகளை கட்டிவிட்டதாகவும், இதுகுறித்து புகார்கள் வந்ததை அடுத்து கட்டிடத்திற்கு சீல் வைத்ததாகவும், ஆனால் பல கடைகளின் உரிமையாளர்கள் ஒன்றாக சேர்ந்து நீதிமன்றம் சென்றதால் அனைவருக்கும் பொதுவான தீர்ப்பு வழங்கப்பட்டு சீல் அகற்றப்பட்டது என முழு நீள பட்டியலை வாசிக்கின்றனர் CMDA அதிகாரிகள். சென்னையில் விதிமீறல் கட்டிடங்கள் குறித்து நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த குழு விதிமீறல் கட்டிடங்களை வரைமுறைப்படுத்தலாம் என பரிந்துரை செய்திருந்தது. அதன் பேரில் தமிழ்நாடு நகரமைப்பு சட்டத்தில் 113C பிரிவை சேர்த்து 2007 ஜூலை மாதத்திற்கு முன்னர் கட்டப்பட்ட விதிமீறல் கட்டிடங்களுக்கு சில விதி விலக்குகளை அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 113C பிரிவு இன்னும் அமலுக்கு வரவில்லை என்பதால் இதனை கருத்தில் கொண்டு 113C பிரிவு அமலுக்கு கொண்டுவரப்படும் வரை தீநகர் கட்டிடங்கள் செயல்பட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதனால் அந்த பகுதியில் நடவடிக்கை எடுப்பதை நிறுத்தியுள்ளோம் என்பது CMDA அதிகாரிகளின் விளக்கம். தீநகரில் உள்ள பெரும்பாலான கட்டிடங்கள் 113C விதிவிலக்கு அளிக்கக்கூட தகுதியற்றவையே என்பது சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு. ஆனால் விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை இருந்தாலும் தீநகர் பகுதியில் உள்ள கட்டிடங்களை அவ்வப்போது ஆய்வு செய்து விதிமீறிய கட்டிடங்களை கணக்கெடுத்து வருவதாகவும், 113C பிரிவு நடைமுறைக்கு வந்தவுடன் முழுவீச்சில் நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் கூறுகின்றனர் CMDA அதிகாரிகள். அடுத்த 2 மாதங்களுக்குள் 113C பிரிவு நடைமுறைக்கு வந்துவிடும் என காத்திருப்பதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர்.
தற்போது விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் அதனை தீர்க்கும் வகையில் 113C பிரிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கட்டடங்களின் விதிமீறல்கள் குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். திரு பிரதீப் காந்தி, நான் முதலே பேசினது தான், நம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் நம்ம தீயணைப்பு துறையினர் செயல்பட்டாங்களான்ற கேள்வி. அதை மீண்டும் ஒரு முறை உங்கள்ட்ட வலியுறுத்துறது கேட்குறேன். இப்போ ஒருவேளை இப்போ கேமராக்களே வந்து நீங்கள் சொன்னீங்க வாகனங்கள் செல்லுறதுக்கு இடம் இல்லை, அதனால் தீயணைக்கிறதுக்கு கஷ்டமானு சொன்னீங்க. இப்போ கேமராக்கள்லேயே ட்ரோன் போன்றவை பயன்படுத்தி நாம் புகைப்படம் எடுக்கிறதுக்கு அதை ட்ரோனில் மேலே பறக்க விட்டு புகைப்படம்லாம் எடுக்கிறோம். அது போன்ற ட்ரோன்களை பயன்படுத்தி ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடு கேஸ் செலுத்துறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாமோ, அது போன்ற தொழில்நுட்பங்கள். ஏன்னா நம்ம பெரிய அளவு ஹெலிகாப்டர்லாம் இப்போ பயன்படுத்துறது இல்லை. நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ஹெலிகாப்டர் பயன்படுத்துறது இல்லை. பெரிய லேண்ட்ஸ்லைடு அது மாதிரி ஹிமாச்சல் பிரதேசத்தில் இப்போ கடைசியாக பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் பொதுவாக நம்ம பயன்படுத்துறதில்ல. ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம்ல. இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை ஏன் நம்ம அமல்படுத்தலாம்? அது வந்து தேவைப்படலன்ட்டு அப்படியே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவர்களுடைய அலட்சிய போக்கு தான் இதெல்லாம் வந்து அவர்கள் ஒரு முனைப்போட செயல்படுத்தி காட்டுறதற்கான. நம்ம எல்லாமே எப்பயுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நடந்த ஒரு விபத்து ஏற்பட்டு பல பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த செயல்பாடுகளுமே நம்ம வந்து கொண்டாடுறோம். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதில் வந்து எந்த மரணமும் இல்லை, அப்போ வந்து இப்பயும் வெளிச்சிக்க மாட்டாங்க. இது கண்டிப்பாக இதுக்கப்புறமா அப்படியே தான் இருக்கும் கவர்மெண்ட். இதுக்கு இருந்து ஏன்னா ஈவன் இப்போ சுவாதி இறந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி படமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இன்னும் கேமரா போடலையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே டி நகர் பகுதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், ரெண்டு பேர் ஐ திங்க் 2 பேர் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2008 நினைக்கிறேன். அப்பயும் நாங்கள் வந்து இது சம்மந்தமாக வலியுறுத்தியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு பேசிக்லேருந்தே சில விஷயங்கள் கொண்டாடணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஈவன் எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எஜுகேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்துடலாம். இதுதான் மெயின். சேஃப்டியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் எல்லா மக்களுமே இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டும் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அவ்வளவுதான். ஒரு அலட்சிய போக்கு தான், தொடர்ச்சியான எல்லா மட்டங்களிலுமான ஒரு அலட்சிய போக்கு நீங்க சொல்றீங்க. இப்போ அந்த கட்டிடவியல் வல்லுநர்கள் அவர்களிடமும் நாம் கருத்து கேட்டிருந்தோம். அவர்களுடைய கருத்தை தற்போது பார்க்கலாம். தற்போது விதிமுறைகள் மற்றும் மீறல்கள், அதாவது என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றது, அதை எவ்வாறு மீறப்பட்டிருக்கிறது, இதை குறித்து இந்த ஒரு சம்பவத்தில், அதாவது சென்னை சில்க்ஸின் தீ விபத்து இந்த சம்பவத்தில் என்னென்ன நடந்திருக்கின்றது, இதை குறித்து ஒரு விரிவான தொகுப்பை வழங்கவிருக்கிறார் சிவசங்கரி. அதை தற்போது பார்க்கலாம். ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி, திறக்கப்படுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையிட்டிருந்து தடையில்லா சான்றிதழ், அதாவது அவங்க சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறாங்க. அந்த விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தடையில்லா சான்றிதழ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டிடத்தை நம்ம திறப்பு விழா பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு விடணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் பயன்பாட்டில் இருக்கா, அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் 29 விதிமுறைகளை விதிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த 29 விதிமுறைகள்ல முக்கியமான 5 விதிமுறைகளை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் தானியங்கி தீ எச்சரிப்பு மணி கட்டிடம் முழுமைக்கும் பொருத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ சென்னை சில்க்ஸ்ல நடந்த தீ விபத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எச்சரிக்கை மணி சரியாக வேலை செஞ்சிருந்தது அப்படின்னா இவ்வளோ பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதான சாத்தியம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அந்த ஒளி எழுப்பும் போது அந்த செக்யூரிட்டி முதலே அதை நோட் பண்ணியிருப்பாரு, அதை தடுத்திருப்பாங்க. அப்போ அந்த எச்சரிக்கை ஒளி சரியாக ஃபாலோ பண்ணப்படலை, பயன்படுத்தப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா, பத்திரமாக ஒன்று கூடும் இடம் தரைத்தளத்தில் இருக்கணும். ஒரு பெரிய கட்டிடம் 4 மாடி 5 மாடி 8 மாடி அப்படின்னு கட்டும்போது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் இந்த மாதிரி தீ விபத்து நடைபெறும் போது ஒரு தரைத்தளத்தில் எல்லாரும் ஒன்று கூடி தப்பிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அறை இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். ஆனால் இங்கே தீ விபத்து ஏற்பட்டதே அந்த தரைத்தளத்தில் தான். ஸோ பாதுகாப்பாக தப்பிக்கிறதுக்கு உண்டான இன்னொரு தரைத்தளம் ஸ்பெஷலாக இங்கே அமைக்கப்படலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தீ தடுப்பான் சுவர்கள் ஒவ்வொரு 750 சதுர மீட்டருக்கும் அமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது. தீ தடுப்பான் சுவர்கள்னா அந்த சுவர்கள் தீயை தடுத்து அணைச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் எழுப்பப்பட்ட அந்த தீ அடுத்தடுத்த மாடிக்கும் பரவி இருக்கு. ஸோ 750 மீட்டர் அந்த சுற்றளவில் அடுத்த ஒரு சுவர், அந்த தீயை தடுக்கிற மாதிரியான சுவர் எழுப்பப்படலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர இன்னொரு உண்மை.
அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தானியங்கி நீர் தெளிப்பான் கட்டிடம் முழுமைக்கும். அதாவது வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அந்த கட்டிடத்துல பொருத்தப்பட்டிருக்கணும். ஒரு அடிப்படையில தீ லேசா ஆரம்பிக்கும் போதே அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்கிள், அதாவது அந்த தண்ணீர் தெளிப்பான், தானியங்கி நீர் தெளிப்பான் அமைப்பு இருக்கும்போது ஒரு ஸ்டார்டிங் ஃபயரை வந்து அந்த தீ அணைச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இங்க வந்து எச்சரிக்கை மணியே எழுப்பப்படலை அப்படிங்கும்போது இந்த நீர் தெளிப்பானும் வேலை செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா தீ வந்து அதுக்குள்ள ரொம்ப பரவி மாடிக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து கொழுந்து விட்டு எரியுது. ஸோ இந்த நீர் தெளிப்பானும் வேலை செஞ்சுதா வேலை செய்யலையா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்து நல்லாவே புரியுது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாகன நிறுத்தம் கட்டிடத்தை ஒட்டிய பின்புறத்தை பயன்படுத்தாது அமைத்தல் வேண்டும். மிகப்பெரிய கட்டடம் மக்கள் பயன்பாட்டுக்கு வணிக நிறுவனங்கள் இந்த மாதிரி பிரைவேட் நிறுவனங்கள் ஓபன் பண்ணப்படும் போது அதற்கான வாகன நிறுத்தம் சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் டி நகர் மாதிரியான பகுதியில் நிறைய கடைகள் இருக்கு, நிறைய வணிக நிறுவனங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டி நகர் போகும்போது வாகனத்தை நம்ம நிறுத்துறதுக்கான இடம் தேடி 1 hour அலையிறவங்களும் நிறைய இருக்கிறோம். ஏன்னா எந்த கடையிலுமே வாகன நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அமைப்பாக செய்யப்படலை. அங்கங்க ரோட்ல தான் நிப்பாட்டி வச்சிருக்கோம். பிளஸ் கடை பக்கத்தில் இல்லை, கடையில் ஒரு 10-20 கார்கள் வந்து நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நிப்பாட்டி வைக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் அந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த கட்டிடங்களுக்கெல்லாம் எந்த அளவுல அனுமதி கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஸோ இந்த 29 விதிமுறைகள்ல இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 முக்கியமான விதிமுறைகளை நம்ம பார்க்கும்போது அதுவே ஃபாலோ பண்ணப்படலை அப்படிங்கிறது வெளிப்படையா நமக்கே தெரியுது. ஸோ இந்த விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டு தான் ஒரு கட்டிடம் கட்டப்படணும். மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்போது இது எல்லாத்தையும் இந்த ரூல்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த விஷயம் கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய தீ விபத்துக்கு அப்புறமா அது நம்ம கண்டிப்பா கவனத்துல எடுக்கணும். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்தேறிய முக்கியமான தீ விபத்துகள் குறித்த தொகுப்பை மீண்டும் சிவசங்கரி வழங்க இருக்கிறார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய தீ விபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2001ஆம் வருடம் ஏர்வாடியில் ஒரு தனியார் மனநல மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா 28 பேர் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜனவரி 23ஆம் தேதி 2004ஆம் வருடம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் நடந்த தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா 49 பேர் மரணம் அடைஞ்சிருந்தாங்க, 40 பேர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜூலை 16ஆம் தேதி 2004ஆம் வருடம் கும்பகோணத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 91 பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இந்த தீ விபத்து தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு தீ விபத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெற்றோர்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி அப்பதான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த தீ விபத்து நடந்தது. பகல் நேரத்தில், காலை நேரத்தில் ஊடகத்தில் அப்போ காண்பிக்கப்பட்ட இந்த காட்சிகள் ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே நிலைக்குலைய வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா சட்டத்தில் வரைமுறைகள், விதிமுறைகள், பள்ளி கட்டடங்கள் கட்டப்படும் போது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அரசு அதிகாரிகள் இவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கப்புறமா ஒரு கடினமான நிறைய விதிமுறைகள் எல்லாம் வந்து பின்பற்றப்பட்டது, அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த தீ விபத்துக்கு அப்புறமாகவே. அதை தொடர்ந்து செப்டம்பர் 5ஆம் தேதி 2012ஆம் வருடம் சிவகாசியில ஒரு பட்டாசு தொழிற்சாலையில நடந்த விபத்துல 52 பேர் உடல் கருகி பலியான சம்பவம் மிகவும் துயரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி 2016ஆம் வருடம் அதே மாதிரி சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில நடந்த ஒரு தீ விபத்துல 8 பேர் உயிரிழந்தாங்க, 10 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த மாதிரியான தீ விபத்துகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. இப்போ டி நகர் சென்னை சில்க்ஸ் தீ விபத்து. சிவசங்கரி பல்வேறு பெரிய தீ விபத்துகள் குறித்த ஒரு தொகுப்பை வழங்கினார். பிரதீப் காந்தி, இப்போ நம்ம இதை இன்னொரு கோணத்திலேருந்து பார்க்கலாம். இது அவர்கள் வந்து விதிமீறல்கள் இருக்குன்றது, தீயணைப்புக்கான சாதனங்கள் இல்லை, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு கோணத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கடையில் வந்து தங்க நகை கடையும் இருக்குது. ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகையும் இதே கட்டடத்தில் தான் இருக்குது. குறிப்பாக காவல்துறையினர் தகவல் பேரில் ஒரு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள டைமண்ட்ஸ் நகைகள், அது மட்டும் இல்லாமல் 400 கிலோவுக்கு மேற்பட்ட தங்கம், 1000-2000 கிலோவுக்கு மேற்பட்ட வெள்ளி பொருட்கள், இவ்வளவு விலை மதிக்கத்தக்க பொருட்கள் அங்கே இருக்குது. அப்போ அந்த பொருட்களை பாதுகாக்கணுன்ற ஒரு நோக்கத்திற்காகவாது வாடிக்கையாளர்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம், அங்கே வேலை செய்கிற பணியாளர்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். அந்த பொருட்களை பாதுகாக்கணுன்ற நோக்கத்திற்காகவாது அவர்கள் தீயணைப்பு சாதனங்கள் அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு தான் இருந்திருப்பாங்க. ஒருவேளை இதெல்லாம் தாண்டி ஏற்பட்ட விபத்தாக கூட இருக்கலாம். இல்லை, அது வந்து இப்போ நார்மலி இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ்லலாம் பெரிய மால்லலாம் வந்து அவங்க வந்து ஒரு சேஃப்டி பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபயர் ப்ரூஃப் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு தான் போவாங்க நைட்டு. அப்போ இந்த பொருட்கள்லாம் எதுவுமே சேதம் ஆகிறது வாய்ப்பு கிடையாது.
எங்களோட அனுமானத்துப்படி. ஏன்னா அதை சேஃப்டி பண்ணிட்டு தான் போவாங்க. டெய்லி வந்து அவங்க அந்த பெட்டகத்தில் வச்சுட்டு தான் போவாங்க. அப்போ அந்த பெட்டகம் வந்து தீப்பிடிக்கிறது வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்பில்லை. இன்னொரு தகவல் வந்து அது அன்னைக்கு மார்னிங் வந்து அந்த பெட்டகத்தை வந்து ரிமூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்றது தெரியல. இது பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் இது சொல்கிற விஷயம். இப்போ பட் ஆனால் பாக்ஸ் இருக்குது. ஃபயர் ப்ரூஃப் ரூம்ஸ் ஆல்சோ நம்ம டிஃபைன் பண்ணலாம். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஜுவல்லரி. நீங்கள் சொல்கிற பெட்டகங்கள் வந்து ஒரு சிறிய நகை கடையாக இருந்தால் பரவாயில்ல. இது தங்கமே 400 கிலோ இருக்குது. பெருசில் தான் இருக்குது. ரூமே ரெடி பண்ணலாமே நீங்கள். ஃபயர் ப்ரூஃப் ரூமு கண்டிப்பாக அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த சேஃப்டிக்காக தானே அவங்க வந்து இவ்வளோ மீறியே போகிறாங்க. இப்போ 2000 கிலோ வெள்ளினா 2 டன் வெள்ளியை நம்ம அவர்கள் தினக்கும் வந்து அதை இடம் மாற்றி வைத்து தான் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அப்படி தான் சொல்கிறாங்க. பட் அதுக்கான சரியான தகவல்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க. சரி, இப்போ இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் கடைபிடிக்கப்படணும்னு விதிகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபயர் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் தினக்கும் வருடந்தோறும் வந்து அதை ஆய்வு செய்யணும். கட்டடம் திறக்கும் முன்னால் தடையில்லா சான்றிதழ் வந்து அரசாங்கம் வந்து தீயணைப்புத்துறையை வழங்கணும். இப்படி விதிமுறைகள்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த பிரைவேட் பிளேயர்ஸோட ரோல், அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது? இல்லை வெறும் ஒரு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியாக சும்மா ஒரு மேம்போக்காக அவர்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டுக்கின்ற ஒரு ஏஜென்சியாக தான் இருக்கிறாங்களா? இல்லை அவர்களுக்கு ஒன்று ஒரு சில அதிகாரங்கள் ஒரு வரம்பு இருக்குதா? இல்லை, எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. என்னென்னா இப்போ ஓப்பன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு பில்டிங், பெரிய மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் ஓப்பன் பண்ணுறோம்னா அப்போ வந்து சர்டிஃபிகேஷனுக்காக ஃபேக்காகவே போட சொல்கிறாங்க. ஃபயர் அலாம் சும்மா வந்து பிளிங்க் ஆனால் போதும், அவங்க சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்காக போதும் அப்படின்றாங்க. இதை வந்து அவங்களுக்கு ஆஃபீஸர்ஸுக்கும் தெரியும் இது ஃபேக்குன்னு, ஓனர்ஸுக்கும் தெரியும். ஒரு ரப்பர் ஸ்டாம்பு ஒரு சான்றிதழ் வழங்கும் ஒரு நிலையில தான் அப்படிதான் இருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து டி நகரை வந்து பார்த்தீங்கன்னா டி நகர் ஏரியாவில் வந்து நீங்கள் நிற்க கூட இடம் இல்லாமல் வந்து பில்டிங்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ள பாதுகாப்பு சாதனங்கள் 1% கூட இல்லை, இயங்கவும் இல்லை. இந்த வாகனங்கள் நிறுத்தம் இதுவும் வந்து இந்த ஃபயர் சேஃப்டி ஆடிட்டில் வருமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக கட்டிடவியல் வல்லுநர்கள் அவர்களது கருத்து, இது போன்ற தீ விபத்தை தடுப்பதற்கான அவர்களது கருத்தை குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநகரங்களில் சென்னைக்கே முதலிடம். டி நகர், புரஷைவாக்கம், ஜார்ஜ் டவுன் போன்ற இடங்கள் வர்த்தக மையமாக செயல்பட்டு வருவதால் அங்கு கட்டிடங்களின் எண்ணிக்கையிலே அதிகம். வர்த்தக கட்டிடங்கள் கட்டுவதற்கு என ஒரு வரைமுறை உள்ளது. அதில் பாதுகாப்பு அம்சங்களுக்கு என முக்கிய இடமும் உண்டு என்கிறார் ஆர்கிடெக்ட் மார்க் செல்வராஜ். ஒரு பில்டிங்லேயும் இண்டிபெண்ட்டாக நம்மளோட பில்டிங் கோட் ரூல் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஹைட்ரன்ட் சிஸ்டம் இருக்கணும், அதில் வந்து ஒரு டேங்க் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃப்ளோருக்கும் வந்து அந்த ரைசர் வந்து போகணும், அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் மெயின் இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அக்சஸ் பண்ணி அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபயர் இன்ஜின்லேயே எல்லாமே வந்து ஒரு ஃபயரில் நடக்கணும்னு கிடையாது. ஃபயர் இன்ஜினும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி தான். ஒரு இன்ஜின் வரும், அதில் வந்து இமிடியேட்டாக அட்டன் பண்ண முடியும். நம்மளோட பில்டிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்லேயே எல்லாமே சேர்த்து டிசைன் பண்ணி அதை அப்பப்போ ஆடிட் பண்ணி வெதர் இட்ஸ் இன் கரெக்ட் லைனில் இருக்கான்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து ஏதாவது ஈவெண்ட் பேஸில் அதை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். கட்டடவியல் வல்லுநர் கூறுவது போன்ற வசதிகளுடன் எத்தனை கட்டடங்கள் முறையாக கட்டப்பட்டுள்ளன? உதாரணத்திற்கு தற்போது தகர்க்கப்பட்ட சென்னை 6 உட்பட அதை சுற்றியுள்ள பல அடுக்குமாடி கட்டிடங்களில் எமர்ஜென்சி எக்ஸிட் என்று சொல்லப்படும் அவசர வழியும் இல்லை, தேவையான அளவில் எக்ஸாஸ்ட் ஃபேன்களும் இல்லை என்பது இவரது குற்றச்சாட்டு. இப்போ வந்து ஒரு சேஃப்டி ஆடிட் அப்படின்றது ஒரு எவ்ரி 2 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பில்டிங்ஸில் வந்து எல்லா மெக்கானிசம்ஸும் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் சிஸ்டம்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அதாவது இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இல்லை வந்து ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து பார்ப்பாங்க. அது ஒரு சேஃப்டி ஆடிட். ஸோ அது இல்லாமல் வந்து ஆஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 6 months ஒரு தடவை ஒரு ஃபயர் ஆடிட்டிங் நடக்கணும். அது வந்து அந்த மெக்கானிக்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக வேலை செய்தால், அந்த ஆக்சுவலி எக்ஸ்பினிஷியல்ஸ் எல்லாமே கரெக்டாக வேலை செய்தால், அந்த ஹைட்ரன்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக வேலை செய்தால், ஸோ அவங்க ஒரு ஹோஸ் ரீல் எடுத்து அதை கனெக்ட் பண்ணி அதை வந்து தண்ணியை எடுத்து அட்டன் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க எவ்ரி 6 months பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு நார்மலாக இந்த மாதிரி இன்டென்சிவ் கமர்ஷியல் பில்டிங்க்கு, ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்க்கு, ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலர் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜராக அதை பண்ணணும். அடுக்குமாடி மற்றும் வர்த்தக கட்டிடங்களில் பாதுகாப்பு கருவிகளை நிறுவுவது மட்டுமின்றி அனைவருக்கும் அதை இயக்கவும் கற்றுத்தந்து அவ்வப்போது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பயிற்சிகளும் கொடுக்க வேண்டும்.
சென்னையை பொறுத்தவரையில் திரும்பிய இடமெல்லாம் கட்டடங்கள் தான் தென்படுகின்றன. ஆனால் அந்த கட்டடங்களின் பாதுகாப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு உள்ளன என்பதுதான் தற்போதைய பெரிய கேள்வியாக உள்ளது. மற்ற நாடுகளில் பாதுகாப்பு வசதிகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் இந்தியாவில் கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் வல்லுநர்களின் கருத்தாகவும் உள்ளது. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை. கட்டடவியல் வல்லுநர்களின் கருத்தை கேட்டோம். திரு பிரதீப் காந்தி, நான் முன்னதே கேட்டது போல தான் இப்போ இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் வந்து இந்த ஃபயர் சேஃப்டி ஆடிட்டில் வருமானது அது உங்கள் கருத்து சொல்லிட்டு இறுதியாக நாம் பொதுமக்களாகிய நாம் என்ன செய்யணும், ஒருவேளை நாமே இந்த வயலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம புகார் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா, இது உங்களுக்கு இறுதி கருத்தா நீங்கள் சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. அதாவது வந்து இப்போ பொதுமக்களை பொறுத்தவரையும் சேஃப்டின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதை நான் வந்து எங்கள் மூலமாக வலியுறுத்துகிறேன். ஏன்னா அது வந்து அது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது தெரியாமையே இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வணிகர்களுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து சேஃப்டி பாதுகாப்பு சாதனங்களை வந்து ரொட்டீனாக ஏஎம்சி மாதிரி பண்ணி எவ்ரி 3 months வந்து யூஸ் பண்ணி அது வந்து ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லை. ஏன்னா பொதுமக்கள் எல்லாம் அவங்கள நம்பி தான் வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இவங்க தான் இருக்கணும். அப்படிங்கும்போது இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பு சாதனங்கள் இல்லை. இனியாவது இந்த மாதிரி விபத்துகள் தொடராமல் இவங்க வந்து பாதுகாப்பு சாதனங்களை யூஸ் பண்ணி அப்போ பாதுகாப்புக்கு ஒரு முதலீடு செலுத்தணும் அப்படின்றது சொல்றீங்க. இது உங்கள் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. அதாவது பல்வேறு விஷயங்களை பேசணும். இந்த ஒரு விபத்து வந்து பல்வேறு கோணங்கள்ல இந்த விபத்துக்கான காரணிகளை நமக்கு வழிகாட்டி இருக்குது. குறிப்பாக அரசு தரப்பு அதிகாரிகள் அவர்களது அலட்சிய போக்கு, வணிகர்களின் லாப நோக்கு, இது மட்டுமல்லாமல் இதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. இந்த தீயை அணைக்க கூட முடியாத அளவுக்கு, வாகனங்கள் அங்கு செல்ல முடியாத அளவிற்கு அங்கு இடமில்லாத ஒரு இடப்பற்றாக்குறை, இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லாத ஒரு சம்பவமாக இருந்தாலும், இது உயிரிழப்பு இல்லாத ஒரே காரணத்திற்காக இது மீது தற்போது மற்ற கட்டடங்களும் இதுபோன்ற விதிமீறல்கள் உள்ள மற்ற கட்டடங்கள் மீதான நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் நின்று விடாது என்று நாம் நம்புவோம். அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்ட திரு பிரதீப் காந்தி அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நண்பர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.